ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸ்ல 2D 3D ட்ரான்ஸ்ஃபார்ம் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம 2D 3D ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இட்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஸோ எந்த மாதிரிலாம் ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா, ஒரு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொட்டேட் டிகிரி வைஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணுறது, தென் ஸ்கேல் பண்ணுறது, தென் ஸ்கியூ பண்ணுறது, ஓகேவா? ஸோ 3D ஸ்கெட்சிங் இந்த மாதிரிலாம் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன. ஸோ சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அலோ எலமெண்ட் டு பி ரொட்டேட்டட், ஸ்கேல்டு, ஸ்கியூவ்டு அண்ட் டிரான்ஸ்லேட்டட் இன் 2D அண்ட் 3D ஸ்பேஸ். இந்த ரெண்டு டைரக்ஷன். 2Dன்னும் போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும், 3Dன்னும் போது ஸோ இசட் ஆக்சிஸ் எக்ஸ்ட்ரா வரும், ஓகேவா? ஸோ மூணாவது பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும், வேற ஒன்றும் கிடையாது. தே ஆர் பவர்ஃபுல் டூல் டு என்ஹான்சிங் visual effect and interactivity on a web page. Not only web page, it's also a mobile application. Okay, so இந்த எடுத்துக்கிட்ட ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 4 வேல்யூஸ் கொடுப்போம். இப்போ எப்படி நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு ஸோ ஸ்டார்ட், எண்டு, சென்டர், பிட்வீன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம், அதே மாதிரி ஒன்று டிரான்ஸ்லேட்டு, ரொட்டேட்டு, ஸ்கேலு, ஸ்கியூ. இது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். டிரான்ஸ்லேட் வந்து மூவ் எலமெண்ட் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுன்னா அது அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணும். ரொட்டேட் என்ன பண்ணுன்னா ரொட்டேட் அண்ட் எலமெண்ட் அரௌண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணும், அதை ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸ்கேல் என்ன பண்ணுன்னா ரீசைஸ் பண்ணும். ஸோ ஒரு எலமெண்ட்டை சின்னதாக இருக்கிறத நம்ம ஹோவர் பண்ண சொல்ல பெருசாக்கும்ல, அந்த மாதிரி ரீசைசிங் ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்கியூ என்ன பண்ணோன்னா, ஸோ ஸ்கியூ அண்ட் எலமெண்ட் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதை பொசிஷனே அப்படியே சேஞ்ச் பண்ணுறது, ஸோ டார்கெட் பண்ணி, ஓகேவா? எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே 3Dலையும் சேம் அதே தான், ஆனால் 3Dன்ற ஒரு வேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், ஓகேவா? இப்போ நம்ம 2D தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல யூஸ் கேசஸ் அனிமேஷன், இன்ட்ராக்ஷன் அண்ட் விஷுவல் டெப்த். ஓகே, ஸோ டேரக்டாக எக்ஸாம்பிள் ஒன்று ரொட்டேட் வரேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் அ ப்ராப்பர்ட்டி வித் வேல்யூ ரொட்டேட் ஆங்கிள். இப்போ ரொட்டேட்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஆங்கிள்ன்ற பேராமீட்டர் நம்ம சென்ட் பண்ணுறோம். எந்த ஆங்கிள் கொடுக்குறோமோ அத்தனை டிகிரியில் ரொட்டேட் ஆக போகுது. இங்கே பாருங்கள், வித் 200 பிக்சல் ஒரு டிப் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கண்டெய்னர், கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன், வித் அண்ட் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நார்மலாக இது இப்படி தான் இருக்க போகுது இல்லையா, வித் அண்ட் ஹைட் கொடுத்தா. ஸோ நான் இது கொடுக்கலன்ற போது எனக்கு இப்படி தான் இருக்க போகுது. இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். தென் இதை வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண சொல்ல எனக்கு அப்படியே தான் இருக்கும், எதுவும் தெரியாது. 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண சொல்ல இப்போ ஸோ 360 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்ல இட்ஸ் 360, ஓகேவா? ஸோ ஒன்றும் நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹாய். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டிகிரி இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்தோன்னா 40 டிகிரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு 90 டிகிரின்னும் போது இட்ஸ் 90 டிகிரி இல்லையா? ஸோ 120 டிகிரி. ஓகே, 360 டிகிரின்னும் போது ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஓகே, அப்படியே சுற்றி அங்கேயே இருக்கும், ஓகேவா? ஸோ 270 கொடுத்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும் எலமெண்ட்டை. ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, ரொட்டேட்ன்றது இட்ஸ் அ வேல்யூ. அதுக்கு நீங்கள் உள்ள என்ன பண்ணணும், ஸோ ஃபாலோடு பை நம்பர்ஸ், டிகிரி அப்படின்றத நம்ம கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கூலாக இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம டிரான்ஸ்லேட்னு ஒன்று கொடுப்போம். எதுக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ 2Dன்றதால மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியாது, அடுத்தது 3Dன்னும் போது நமக்கு அந்த மூவ்மெண்ட்டை கண்ணால் பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணணும் அதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டிரான்சாக்ஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கலர் சேஞ்சிங் தான். அனிமேஷனில் இப்போ 3D எஃபெக்ட் கொடுக்க சொல்ல நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஸ்கேலிங் எஃபெக்ட், ஓகேவா? ஹோவர் பண்ண சொல்ல, அதே மாதிரி கிளிக் பண்ண சொல்ல அடுத்தது இல்லையா? ஸோ அதை அடுத்தது பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரொட்டேட் பார்த்தோம், ஆங்கிள் வைஸாக டிகிரி. ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஸோ ரொட்டேட்ன்ற வேல்யூ கொடுத்து டிகிரிஸ் கொடுத்தோன்னா ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம். அடுத்தது டிரான்ஸ்லேட்னும் போது ஸோ பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்மளால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ண முடியும். இங்கே டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தோம். ட்ரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட் நம்ம எங்கே பார்த்தோம், இந்த பொசிஷன் டுட்டோரியலில் பார்த்தோம் இல்லையா? அங்கே பார்த்தது அதே தான் இங்கே வரப்போகுது, இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, நம்ம 100 பிக்சல் மூவ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது பர்சன்டேஜில் கொடுத்துருப்போம், இங்கே பிக்சல்லையும் கொடுக்கலாம். அதே தான் இங்கே, வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து ஒரு கேம் விளையாடி நம்ம மூவ் பண்ணோம்ல, லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், அதே தான், ஓகேவா? ஸோ நான் இப்போ அதிகமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை உங்களுக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியுமோ எக்ஸ் ஆக்சிஸில், அதே மாதிரி எவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியுமோ ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணனா அது எனக்கு மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். தென் ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேல். இந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ பாருங்கள், ட்ரைமியில் டிஃபால்ட்டாக ஸ்கேல் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
அது வந்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல் இவ்வளோ தான் இருக்கும். அந்த ஸ்கேல் நம்ம கொடுத்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் Z. இப்போ நான் ஹவர் எஃபெக்ட்ல இந்த ஸ்கேலை கொடுத்தா என்ன ஆகும், ஹவர் பண்ண சொல்ல சின்னதாகிறது அப்படியே பெருசாகிறது. அதே மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் போயிட்டு அப்படி சின்னதாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு அப்படியே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகுது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸ்கேல் அப்படின்றது நீங்கள் எப்படி ஒப்பாசிட்டி கொடுப்பீங்களோ 0 to 1 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 1ன்னு கொடுக்க சொல்ல ஃபுல்லாக இருக்கும். ஸோ 0.1 கொடுக்க சொல்ல இட்ஸ் அ மினிமம் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ஃபைனலி 1. ஓகே, 1ன்னு கொடுத்தனா அதோட ஒரிஜினல் அது வந்துடும். அதுக்கு நம்ம ஸ்கேல் கொடுக்காமலே இருக்கலாம் ஒரிஜினல் கொடுக்குறது இல்லையா. தென் இதோட ஸ்கேல் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கியூன்னும் போது யூஸ் த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வித் அ ஸ்கியூ எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் ஒய் ஆக்சிஸ் ஆங்கிள். ஓகேவா, டு ஸ்கியூ எலமெண்ட் அலாங் ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அதே எலமெண்ட் தான் நீங்கள் பார்க்குற அதே தான் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, அப்படியே ரொட்டேட்டு. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸ்கொயரா. ஓகேவா, அதை என்ன பண்ணுறேன், அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இட்ஸ் சிம்பிள், அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட 30 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இந்த இடத்துல 0 டிகிரி அப்படின்னும் போது எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு அப்படியே 0 டிகிரி, இங்கேயும் 0 டிகிரி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 டிகிரி நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனை இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு ஆப்பிளோ வச்சுருக்கீங்கன்னா அதை அழகாக அப்படி ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ரொட்டேட் பண்ணி வேற ஒரு ஆங்கிளுக்கு திருப்பி காட்ட முடியும் 3D. இப்போ நீங்கள் இதுக்கு ஷேடோ மட்டும் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷேடோ மட்டும் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் சூப்பராக இருக்கும் ரியலி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷேடோவை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரேன். ஸோ பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ ஷேடோவும் அதை மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுக்க சொல்ல உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னும் போது இந்த மாதிரி ஷேடோ கொடுத்து ரொட்டேட் பண்ணி அழகாக காமிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D டிரான்ஸ்ஃபார்மில் டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல் அண்ட் ஸ்கியூ. ஓகேவா, டிரான்ஸ்லேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூவ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணும். ரொட்டேட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு அப் டு 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும். ஸ்கேல் என்ன பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்கு வந்து 0 to 1 லைக் ஒப்பாசிட்டி 0 to 1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஒரிஜினல் சைஸ்ல இருந்து சின்ன சைஸ்க்கு நம்ம ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்கேலிங் தான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பவர் பண்ண சொல்ல அது முன்னாடி வருது. ஓகே, இது ஒரு அழகான ஒரு ஸ்கேலிங், பார்க்கவே ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் சைட்டில். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா CSS 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம் வந்து முடியுது. இது எப்படி நீங்கள் 2Dயில் பண்ணீங்களோ அதே மாதிரி 3Dயில் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அது ஒரு கமா போட்டு Z ஆக்சிஸில் கொடுப்பீங்க. ஓகேவா, ஸோ நம்ம UI UX டிசைன் லெவலில் நம்ம இப்போ கற்றுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் 2Dயோட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா அப்படியே Z ஆக்சிஸ் கமா போட்டு Z ஆக்சிஸா அதே வேல்யூ தான் கொடுப்பீங்க அதே பிக்சலில். ஸோ இட் வில் ஒர்க். ஓகே, Z ஆக்சிஸ்னா அது என்ன பண்ணும், ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா MDN டாக்ஸில் 3D எஃபெக்ட்ஸ்னு போட்டு பாருங்கள். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இல்லையா கோட் பெனில் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த CSS டிரான்சிஷன் அனிமேஷன்.